மகா இரக்கமும் கிருபையும் பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நான் இவ்வளவு இதயத்தோடு உங்களுடைய திருசமயம் ஐயா, உங்களுடைய வாக்கு தத்தத்தை குறித்து இன்று நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஐயா. அல்லமான சத்தியம் ஐயா, ஆவியானவர் நீர் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபைதாங்க ஐயா. ஆவியானுடைய வல்லமையினாலே இந்த செய்திகளை நாங்கள் கேட்டு இதன் மூலமாக நாங்கள் இன்னும் உம்மை கிட்டி சேர உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு The Promises of God, தேவனுடைய வாக்குத்தத்தம். இந்த செய்திக்கு ஆதாரமான வசனம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. வாக்குத்தத்தம். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை இதற்குள் வைத்து கொடுக்கிறார்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைக்கிறார். இப்பமே ஒரு சாமான் வாங்குறோம், ஒரு டைமண்ட் மோதிரம் நெக்லஸ் வாங்கினா அதுக்கு ஒரு அழகான ஒரு வெல்வெட்ல ஒரு பை செய்து அந்த பைக்குள்ள, அந்த வெல்வெட் பைக்குள்ள அந்த டைமண்ட் நெக்லஸ் வச்சு கொடுப்போம். ஒரு கேக் வாங்க பாருங்க, பர்த்டே கேக், சாஃப்டா இருக்கும், குளன்னு இருக்கும். அது ஒரு அழகான ஒரு அட்டை பெட்டிக்குள்ள வச்சு, சார் இப்படி தூக்கிட்டு போங்க சார், அதுக்கு ஒரு பை போட்டு அந்த கைப்பிடி போட்டு கொடுப்பாங்க. வசனத வாசமா 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், the promises of God, எல்லாம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் இருக்கும். இங்க ஆரோக்கியராஜ் ஆமேன் போட்டிருக்கிறார். ஏன் ஆமேன் போட்டிருக்கிறார்னா, நான் சொல்ற செய்தியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதுபோல தேவனுடைய வாக்கு தத்தத்தை எல்லாமே நாம் ஏற்றுக்கொள்வதற்கு அது ஆம் ஏன் என்று இருக்கிறது. சரி, இது வார்த்தைகள் இது யாருக்காக கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறார்? வாக்கு தத்தம் கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்கிறது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வல்லமை வெளிப்படுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எழுதுறவங்களை எழுதிக்கோங்க. குறிப்பு என்ன எழுதிக்கணும்னா, வாக்கு தத்தங்களை எதுக்காக ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமது வல்லமையை வெளிப்படுத்துறது. வாசிப்போமா? யாத்திராகமம் எடுத்துக்கொள்ளும். ப்ராமிசஸ் எதுக்காக ஆண்டவர் கொடுக்கிறார்னா, தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துறது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது அதிகாரம் 13. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீங்க. இது ஒரு ப்ராமிஸ். சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்தியர் மத்தியில் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறார், நெருக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். அவருடைய பிள்ளைகளாக அவர் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு பார்க்கறீங்கள, இவங்களை நீ பார்க்க முடியாது. இப்படி சொல்லிட்டு தனது வல்லமையை வெளிப்படுத்துகிறார். வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கணும்? தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார், கொடுக்கிற வாக்குத்தத்தம். 2 காரியம் இங்க நாம பார்க்கணும். இன்றைக்கு காண்கிறே இனி பார்க்க மாட்டாங்க. 2வது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றார். இந்த 2 காரியத்தையும் தேவன் தன்னுடைய வல்லமையினால், அது ரோட்ல பசங்க சண்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்க. ஒருத்தன் சண்டை போடுவான், இவன் சண்டை போடுவான், அடிப்பான், உதப்பான், போய்கிட்டே இருப்பான். 2 கட்சிக்காரங்க சண்டை போடுவாங்க, 2 ரவுடிகள் சண்டை போடுவாங்க. அதெல்லாமே மேட்டரே கிடையாது, உலகத்தில் நடக்கிறது. ஆனா இங்க ஆண்டோடைய பிள்ளைகள் மிக மிக பலவீனமானவர்கள். அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, அவங்க ஓடக்கூட முடியாது, தப்பிச்சு ஓட முடியாத ஒரு வீக்கான குரூப்புக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். நான் என்னுடைய வல்லமையை நான் காட்டப் போகிறேன். பவர், இந்த வல்லமையை நான் யாருக்கு காட்டப் போகிறேன் அப்படின்னா, என் பிள்ளைகளுக்கு காட்டப் போகிறேன். எல்லாரும் கிடையாது. ஆண்டவர் யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொன்னதை செய்தார். எப்படி செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதே யாத்திராகமம் 14வது அதிகாரம் 25வது, எதிரிகள் சொல்றாங்க, எகிப்தியர்கள் சொல்றாங்க, அவர்களுடைய ரதங்களில் இருந்த உருளைகளை கலட்டவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்துடன் நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலுக்கு ஓடிப்போ கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியர் யுத்தம் பண்ணுகிறார். சொல்ற யார்? எதிரிகள் சொல்றாங்க. இதாங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ப்ராமிஸ் ஆஃப் தி காட். அந்த ப்ராமிஸ் எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
தனது வல்லமை. சரி, இது குறிப்பு நம்பர் 1. ரெண்டாவது, இது யாருக்கு கொடுப்பார்னா ரோட்ல போறவனுக்குலாம் கிடையாது. யாருக்கு கொடுப்பார்? அதே யாத்ராகமும் 14வது அதிகாரம் 22வது வசனம். யாத்ராகமும் 4:22. இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என்று குமாரன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இது பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலாக செய்த ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அம்மா வீட்டில் சாப்பிட வச்சிருப்பாங்களா? வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சில பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க அம்மாவுக்கு ரொம்ப பெட். எனக்காக அம்மா ஸ்பெஷல் ஃபுட் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு கொஞ்சம் கொத்துக்கறி எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க. ஏமா என்னம்மா தோசை இன்னைக்கு? உனக்கு என்ன தோசை வேணும்? அம்மா கொத்துக்கறி தோசை போட்டு தரட்டா? இப்பதான் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த காலத்தில் நான் சின்ன பையனா இருக்கும், எங்க அம்மா எனக்கு இது சர்வன்ஸ் கிடையாது, மற்ற பசங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எனக்காக ஸ்பெஷலாக வைப்பாங்க. அப்ப எல்லாரும் பிள்ளை தான். நாங்க 5 பேர் இருந்தோம். அன்னைக்கு 4 தான். ஆசி கடைசியா பிறந்த பிள்ளை, அப்பாவெல்லாம் கிடையாது. நாங்க 4 பேருக்கு எங்க அம்மா ஸ்பெஷலா ஒரு சாப்பாடு வச்சிருப்பாங்க. அது கொத்துக்கறி தோசை. அது எனக்கு மட்டும் செய்வாங்க. அதுபோல இங்க ப்ராமிசஸ் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 4வது அதிகாரம் 22. அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியதால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன். இந்த சேஷ்ட புத்திரன்கிற பிள்ளைகள் வீக்கா இருக்கிறாங்க. வீக்கா இருக்கவங்களால சண்டை போட முடியாது. சண்டை போட முடியாத மக்களுக்கு அவர் என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஒரு பாதையை காட்ட வேண்டியிருக்குது. அந்த பாதையில தான் தன்னுடைய வல்லமை வெளிப்பு. சரி, நம்ம திரும்பவும் ஆரம்பத்தில் உள்ள திருவுக்குள் வசனத்துக்குள்ள 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் தான் கீ வசனம். இதுல இருந்து நம்ம வசனத்தை தியானிக்கிறோம். எங்களால் தேவனுக்கு மகிமை என்று தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆம் என்று இருக்கிறது. அடுத்து பாருங்க, 19 வாசிக்கிறேன். என்னாலும் சில்வான் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இருக்குது. அப்ப ஆம் என்று நம்ம சொல்லணும். இங்க பிரதர் ஜோஸ் அவர் ஆமேன் போட்டிருக்கார். நம்ம ஆரோக்கியராஜ் பிரதர் ஆமேன் போட்டிருக்கார். அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? நீதிமொழிகள் எடுத்துக்கலாம். ஏன் நாம் ஆமேன் என்று நம் வாயை திறந்து சொல்லணும். எடுத்துக்கலாமா? நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21. ஏன் நாம் ஆமேன் என்று சொல்லணும்னா, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, அதில் பிரியப்படுறது அதனுடைய கனிய. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இப்ப உங்களுக்கு பிராக்டிக்கலா சில காரியங்கள் சொல்றேன். எல்லாருக்கும் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குமா இருக்காதா? எல்லாரும் பிள்ளைகள் இருக்கும். இந்த பிள்ளைகள் உங்களை கோபப்படுத்துவாங்க, டென்ஷன் ஆக்குவாங்க. பசங்களா இருந்தா படிக்க மாட்டாங்க. நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அதுக்கு ஆப்போசிட்டா செய்வாங்க. நமக்கு கோபம் 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 வரும். அந்த நேரத்தில் நீங்க தயவு செய்து உங்க பிள்ளைகளை திட்டக்கூடாது. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 18:20. அவன் வாயின் பலனினால் அவனுடைய வயிறு நிரம்பும், அவன் உதடுகள் விளைவினால் அவன் திருப்தி ஆவான். நாவு உதட ஆண்டவர் எதுக்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். எல்லாருக்கும் தெரியும், என் மக டீனா திவ்யா, நான் எப்பவுமே அவளுடைய பிறந்த நாளுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு மகளா கொடுக்கறதுக்கு எனக்கு பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே. ஓ நல்ல பிள்ளைய கொடுத்துருக்கீங்க ஆண்டவரேன்ட்டு ஜெபிச்சு அவளுக்கு என் மகளா ஆசீர்வதிப்பேன். அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆலயத்தில் ஒரு செய்தி கொடுத்தா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. காரணம், நான் ஆமேன் அப்படின்னு நான் சொல்லணும். ஆண்டவர் நமக்கு என் பிள்ளைய கொடுத்துக்காரா? அமேன் ஆண்டவரே, பிள்ளைய கொடுத்து சோத்திரம் ஆண்டவரே நீங்க சொல்லணும். சொல்ல சொல்ல சொல்லதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நம்முடைய பிரியருக்கு ரூபன் அப்படின்னு ஒரு வக்கீல் வருவார். இப்ப கொஞ்ச நாள் ஆளை காணும், எங்க ஊருக்கு போயிட்டார். அவர் ஒரு கார் வாங்கினாங்க. அந்த கார் வாங்கின உடனே அந்த கார்னால அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அது ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் மிஸ்டேக் இருக்கு.
ஆயில் ஊத்துனா கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள ஆயில் காணா போயிடும். ஆயில்லாம் திரும்ப ஊற்றணும் அவசியம், அவ்வளவு சீல்டா இருக்கும். இவர் அங்கே கம்பெனிக்காரில் கொடுத்தானா அவங்க பார்க்குறாங்க, திரும்ப கொடுக்குறாங்க, பார்க்குறாங்க, அதே மிஸ்டேக் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் என்கிட்ட வந்தார், வந்து சார் ஜோம் பண்ணுங்க சார். நான் உடனே ஜோம் பண்ணேன், ஆண்டவரே இந்த காரில் ஆயில் லீக் ஆகிறதுக்காக சோஸ்திரம், லீக் ஆகிறதுக்காக சோஸ்திரம், நன்றி ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணேன். அது கொஞ்சம் வருத்தம், என்னடா அந்த ஆயில் லீக்கை நிப்பாட்டுறதுக்கு சொல்லுவார், நானே இப்படி சொல்றாரு. நேராக கம்பெனி கொண்டு போனாங்க. அந்த சீஃப் இன்ஜினியர் வந்துட்டு சொல்றாரு, சார் உங்களுக்கு நான் இன்ஜினை மாத்திட்டு புது இன்ஜின் கொடுக்குறேன். அவருக்கும் கூட போனவங்க தலை சுத்திடுச்சு. இன்ஜின் தான் அதுக்கு எல்லாமே, வெளியில கிடையாது வரும் டப்பா. ஆனா இன்ஜினை மாத்திட்டு புது இன்ஜின். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்க கூடாது. ஆண்டவரே இதுக்கு நன்றி, வாயை திறந்து சொல்லணும். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும். 1வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க, 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும். அந்த நேரத்தில் நீங்க எவ்வளவு ஒருத்துக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்துறீங்களோ, துதிக்கிறீங்களோ, அவர் சந்தோஷப்படுவார். நாம் ஆமேன் என்று சொல்லணும். அப்படி ஆமேன் என்று சொல்ல ஒரு அம்மாவை நான் உங்களுக்கு காட்டப்படுது. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? ஆமேன் சொன்னாங்க. யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியா. வாசிப்போம்னா லூக்கா 1வது அதிகாரம் 37. லூக்கா 1:37. சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். கன்னி மரியாள் தேவதூதன் வர்றான், கிருபை பெற்றவளே வாழ்க வாழ்கிறான். வாழ்கனோட தம்மாங்க வயத்துல புள்ளிய கிடைக்கும். ஐயோ நான் கன்னியா இருக்கேன், என்னைய வாழ்த்துக்கிறான். இது எப்படிப்பட்டதான்னு சொல்லும்போது, நீ ஒரு கற்பம் பிறகு, உனக்கு ஒரு குழந்தை பிறகு. டென்ஷன் ஆயிடுறாங்க அம்மா. டென்ஷன் ஆகி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ கிருபை பெற்றான். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆசத்தை உனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி. இப்ப அம்மா கேட்கிறாங்க 37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இது முடியுமாங்கிற சந்தேகம் வரும். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தேகம் வரும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சூழ்நிலை மோசமா இருக்கு, வரும். இங்கேயும் சூழ்நிலை மோசமா இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 38 தான் கீ வசனம். லூக்கா 1:38. அதற்கு மரியாள் ரிப்ளை பாருங்க என்ன சொல்றாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அதை செய்யட்டும். ஆமேன்கிறத இன்டைரக்டா இன்னும் தாழ்ச்சி சொல்றாங்க. ஆமேன்றதுன்னு சொல்றாங்க, தாழ்த்து சொல்றாங்க. நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? உரிமை இல்லாதவர்கள். அவங்க ஒரு ட்ரெஸ் கூட போட முடியாது, இடுப்புல ஒரு துணியை மட்டும் கச்சையை கட்டிக்கிப்பாங்க. அடிச்சாலும் வாங்கிக்கிறோம், கொன்னாலும் சாகணும். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார். இதோ ஆண்டவரின் அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கிறது. ஆமென்கிறத இன்னும் கொஞ்சம் நீட்டி சொல்லிட்டாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகும். அப்பொழுது தேவதூதன் அவளை எடுத்து போயிட்டான். தேவதூதன் போகும்போது ஒரே சந்தோஷமா போயிருப்பான். பரலோகத்துல போய் மரியாள் அம்மாட்ட பதில் சொன்னேன், அவங்க உடனே ஆமேன்னு சொல்லிட்டாங்க. ஒரே சந்தோஷம், பரலோகமே சந்தோஷப்பட்டு. இவங்க மட்டும் இன்னும் அப்படின்னு சொல்லியிருந்தா தேவதூதன் மரியாதை விட்டுட்டு இன்னொரு கண்ணிட்ட போய் தேடிட்டு போயிருக்கணும். புரியுது அவங்களுக்கு? நம்ம வாழ்க்கையில நமக்கு சூழ்நிலையில வரும்பொழுது நம்ம ஆமென் சொல்லும் பொழுது பரலோகமே மகிமைப்படும். அதன் மூலமாக தொடர்ந்து வருகிறது தான் ஆசீர்வாதம். சரி, இப்ப சில குறிப்புகள் நான் சொல்ல போகிறேன், நீங்க கவனமா புரிந்துக்கலாம். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்து என்னை இந்த ஊழியத்துக்கு அனுப்பினார். அது என்னன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப உங்களுக்கு நான் சொல்றேன். எடுத்துக்கலாமா? மத்தேயு 6வது அதிகாரம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கும் என் மனைவிக்கும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டப்ப ஆண்டவர் இந்த வாக்கை எங்களுக்கு கொடுத்து, நீ ஒரு வேலையை செய்யணும். நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடணும். நீ தேடிக்கிட்டே இரு, நான் என்ன செய்யணும், கூட கொடுப்பேன். கூட எவ்வளவு கூட கொடுத்துருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த வருஷத்துல நீ உசிதமான ஆசீர்வாதம் கொடுத்து நீ ஆசீர்வதிச்சுக்கிறார். இது எல்லாமே ஏன் இதை செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்றத கவனமா புரிஞ்சுக்கணும். வாக்கு தத்துவம் நம்முடைய பிரச்சனைக்கு முடிவுக்கு அல்ல. பிரச்சனைங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையாங்க, எல்லாருக்கும் இருக்கு. அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக ஆண்டவர் வாக்கு கொடுக்கல.
இதன் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும். இப்பெல்லாம் ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. அந்த வாக்கு வரும்பொழுது அங்க பிதாவாகிய தேவன் மகிமைப்பட்டார்னா ரைட், இது யூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது பிரச்சனை முடிக்கிறதுக்காக அல்ல. கர்த்தர் நம்ம கதறி கதறி அழுகும் பொழுது ஒரு பதில் கொடுக்கிறது. எதுக்காக கொடுக்கிறார் அழுகும் போதுனா அதன் மூலமாக அவர் மகிமைப்படும். சுவாமிகளுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி அண்ணால் கதறி அழுதுச்சு. ஆனா ஆண்டவர் மகிமைப்பட்டார். எப்படி மகிமைப்பட்டார்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நாம உங்கள்கிட்ட திரும்ப கொடுப்பேன். சுவாமிகள் வளர்ந்தாரு. அவர் வாயில் இருந்த வார்த்தை ஒண்ணு கூட கீழே விழல. கதறி கதறி அழுகிறதுக்கு ஆண்டவர் ஏன் செய்தார்னா காரணம் அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, ஒரு பிரச்சனைக்கு பரிகாரம் அல்ல. பிரச்சனைக்கு பரிகாரங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஜோசிய காட்ட போக மாட்டோம், ஒரு சிலர் போவாங்க. பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. சரி, ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு கிறிஸ்தவ சகோதரர் செய்தது. இன்று கிடையாது. அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் பிறந்துருச்சு. 3வது ஒரு பெண் பிள்ளை. இப்ப ஆண் பிள்ளை தான் எனக்கு வேணும்ட்டு அவர் ரொம்ப முடிவு பண்ணிட்டார். அதனால ஒரு ஊழியக்காரர், சென்னையில் நடந்த சம்பவம், கற்பனை கதையே கிடையாது. அந்த ஊழியக்காரரை குறித்து இவர் கேள்விப்பட்டிருக்காரு. இவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் கூட முடியாத, ஆனால் இவர் செய்து முடிச்சிருவார். என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஸ்பெஷல் பிரேயர் வைக்கணும். அந்த ஸ்பெஷல் பிரேயருக்கு என்னெல்லாம் தேவைங்கிறதுல யாருமே கேட்காத காரியத்தை கேட்டார். ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு கேன் நிறைய தண்ணி, கன்னியாகுமரி கடல்ல இருந்து ஒரு கேன் நிறைய தண்ணி, இப்படி ஒரு 4 லொகேஷன் சொல்லி அங்கிருந்து தண்ணியை கொண்டு வந்தீங்கன்னா, இந்த தண்ணியை வைத்து நான் ஜெபம் பண்ணி அதை உங்களுக்கு ஒரு மருந்தாக மாற்றி அந்த தண்ணீரை நீங்களும் உங்க மனைவியும் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை ஆண் பிள்ளையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இவரு நம்பி என்ன செய்தாரு, நம்பிட்டார். படிச்சவருங்க. எனக்குலாம் ரொம்ப என் கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்த பசங்க அவங்க. இது சொன்னது அவங்க அண்ணன் சொன்னார், கூட பிறந்த அண்ணன் சொல்றாரு. எல்லாம் பண்ணி அந்த அக்கா மாசம் வச்சு இவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் எனக்கு டெய்லி உன் பிள்ளையுடைய வளர்ச்சியை காட்டுறாரு. இப்படி ஒரு கதை விட்டு கடைசியில் பறக்கும்போது அது பொம்பளை பிள்ளை. இதுதாங்க பரிகாரங்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா சந்தோஷமா வாங்கிக்கணும். ஐயோ ஆண்டவரே, இந்த பிள்ளைய எனக்கு கொடுத்ததுக்கு எனக்கு தகுதி, நீங்க செலக்ட் பண்ணவே கூடாது. அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படணும். அப்ப பிரச்சனைக்கு முடிவு கொள்றதுக்காக அல்ல, கதறி அழுது பதில் கொடுத்தாலும் அந்த பதிலுக்கு திரும்ப அதை ரிட்டர்ன் அவருக்கு கொடுக்கணும். பரிகாரத்துக்காக அல்ல, தேவனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் மகிமைப்படும். இதுதான் ஆண்டவரின் நோக்கம். ஒரு காரியம் செய்யும்போது தேவன் மகிமைப்பட்டது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். மத்தேயு 9வது அதிகாரம் இங்க நம்ம பார்க்கிறோம். திமிர்வாதக்காரன் ஒருத்தன் இருக்கான். அவன் பாவம் போல பட்டு கிடக்கிறான். ஆனா 4 பேருக்கு ஒரு விசுவாசம். ஒரு கட்டளை வச்சு தூக்கிட்டு வராங்க. ஆண்டவர் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், எழுந்து நடக்க வச்சார். அதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது மத்தேயு 9:8 ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறார். அதனால என்ன செய்யணும், தேவன் மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் செய்தேன் நான் சொல்ல மாட்டேங்கிறார். இந்த மகிமை தேவனுக்கு போச்சு. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் ஒரு ப்ராமிஸ் அவர் கொடுக்கிறாரு. அதன் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும். இதுதான் முக்கியம். எங்களால் தேவன் வசனத்தை திரும்ப எடுத்துக்கலாமா? திரும்ப திரும்ப அடிக்க யோசிக்காதீங்க. நான் ஒரு மார்க்கர் வச்சிருக்கேன், அதனால டக்குன்னு எடுத்துருவேன். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும் படி. தேவன் மகிமைப்படலைன்னா அதுக்காக தான் வாக்கு கொடுக்கிறார். சும்மா நீங்க ஜாலியா ஒரு ஹாய் லைஃப் பாய் லைஃப் வாழ்றது கிடையாது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆம் என்றும் இருக்கிற டே. சரி, இதுதான் ப்ராமிஸ் ஆஃப் த காட். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் காமிச்சிட்டேன். இப்போ முதலாக ஒரு காரியத்தை பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாமா 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். இதுதான் ஃபர்ஸ்ட் குறிப்பு. இப்ப இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேன் உங்களுக்கு. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், கிறிஸ்துவுக்குள்
கிறிஸ்துவுக்குள். நீங்க எப்ப கிறிஸ்துவுக்குள் வந்துட்டீங்களோ எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். இது என்ன? இப்ப உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. உங்க பையன் பிரச்சனை உண்டு பண்ணிக்கிறான். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். மகிமைப்படுத்த 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 ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அந்த சூழ்நிலையில ஒரு மாறுதல் கொண்டு வர்றார். சரி, அறிவின் வாசனை. அறிவின் வாசனைனா என்னன்ற இப்ப உங்களுக்கு நான் காட்டப்போறேன். ஒரு கையில வச்சுக்கோங்க, எடுத்துக்கோமா. உன்னத பாட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 3வது வசனம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். இன்பமான வாசனை அப்படி நுகர்ந்து பார்க்கறாப்புல வாசனை என்னது? ஆண்டோடைய பரிமள தைலங்கள். உமது நாமம் ஊற்றுன்ற பயிரும் ஆகையால் கண்டிருந்தது. இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாசனைய பார்த்து ஒரு சிலர் வர்றாங்க பாருங்க. நாலு, என்னை இழுத்துக்கொள்ள உமக்கு முன்பாக ஓடி வருது. உமது பரிமள தைலம் இன்பமான வாசனை உள்ளது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாசனை உங்க மூலமா மற்றவர்களுக்கு வந்து அவர்கள் வரணும். பின்னர் என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்திடுவோம், அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவோம். இதுதான் பிரின்சிபல். இதை மாற்றவே முடியாது. இன்னைக்கு உங்கள் மூலமாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட்டு ஒரு சிலர் பின்னாடி வரணும். வந்தா தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை அவர் அக்செப்ட் பண்ணுவார். அவருடைய கிருபையினால ஒரு நபரை மட்டும் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த ஒரு சிலர் நான் வழி நடத்தினேன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கோயிலான் குளம் அப்படின்னு ஒரு ஊர், அங்க ராஜசேகரன் ஒருத்தர் இருந்தார். அவர் வேற ஒரு ஹை காஸ்டை சேர்ந்தவர். அவங்க அப்பா பேரு தனுஷ்கோடி. தனுஷ்கோடி ஹெட் மாஸ்டர் இருந்தாரு. நல்லா உயரமா இருப்பாரு. ஃபுல் ஸ்கை தான் எப்பயுமே போட்டிருப்பாரு. அப்ப நான் ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த ராஜசேகரன் நான் பார்த்திருக்கேன். இந்த பெட்ல அந்த படியில உட்காந்து பைபிள் வாசிட்டு இருப்பார். நான் என்ன இருந்தாலும் பைபிள் வாசிட்டு இருக்கேன், இங்கிட்டு கூடி ஓடி போயிடுவேன். நான் ரமன்ஸ் போகும்போது அவர் என்கிட்ட சொல்றாரு, இந்த என் பையன் ராஜசேகரன் உங்க மதத்துல சேர்ந்துட்டாங்க. நான் நினைப்பேன், ஏன்னா என் மதத்துல இவன் ஏன் சேர்ந்தா, நம்ம ஏதோ பிறக்கும் போது லைஃப் கூட கிறிஸ்தவனா பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் அதை கண்டுக்கிடாம ஓடியே போயிடும். மைண்டு ஃபுல்லா பாவம் செய்யறதுதான் இருக்கும். நான் எப்ப ரட்சிக்கப்பட்டேனோ இவர் பின்மாற்றத்துக்கு போயிட்டு, ராஜேஷன் பின்மாற்றத்துக்கு போயிட்டார். டோட்டல் பேக் சைடு. நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, சார் பைபிள் வாசிச்சு 1.5 வருஷம் ஆச்சு சார், ஜெபம் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு, ஏன் பின்மாற்றத்துக்கு போனீங்க ராஜசேகரன் கேட்டேன். அவர் சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க, பீடி குடிக்க முடியல சார், பீடி குடிக்க முடியல. பீடி ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி ஆண்டவர் விட்டுட்டு பின்மாற்றத்துக்கு போனார். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவர் காலில் ஒரு புண்ணு உண்டாக்கிட்டார். இந்த புண்ணுக்கு எங்கேயோ வைத்தியம் பார்ப்பாரு, தேவையாகாது. அவங்க அம்மா சொல்லுவாங்க, லைசான் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஊசி போட்டா சரியா பண்ணா நீ ஏன் போமாட்ட? ஐயா அங்க ஒரு கிரிக்கே இருக்கான். யாருன்னா கிரிக்கே இருக்கான். போன உடனே பைபிள் வாசியான்னு கேட்பான், ஜெபமன்யான்னு கேட்பான். நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு ஆறவே ஆறாது. கடைசியில் வந்து ஒரு ஊசி போட்டோன்னா சரியாகும். ஆண்டவர் அப்படித்தான் செஞ்சாரு. அவரை வலிச்சப்புக்கு வழி நடத்தி அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு டாக்டர் இருந்தெல்லாம் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் நைட்டு அவருக்கு பிபி எகிரிச்சு வீட்டில் இருக்காரு. நான் சில மாத்திரைகள் சொன்னேன். காலையில் பார்த்த பிபி நல்லாயிடுச்சு. நான் போய் பார்க்க போயிருந்தேன். அவர் என் மேலே ரொம்ப கோவப்பட்டார். சார் உங்களை யார் சார் இந்த மாத்திரைலாம் கொடுக்க சொன்னா? நான் அப்படியே பரலோகம் போயிடலாம் நினைச்சு, ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா இருக்குன்னு அதுக்குள்ள ஒருத்தி மாத்திரையை போட்டா தூங்குனேன், முழிச்சா நீங்க வந்து நிக்கிறீங்களா சார் பாருங்க. அங்க ஒரு சிலரை நம்ம இழுக்கிறோம், அதன் மூலமாக ஆண்டவன் சொன்ன மகிமைப்போம். அதான் 3வது உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 3வது உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவர்கள். வாசனை இங்க எப்படி பாக்குறோம்னா, ஆண்டவர் என் கையில ஒரு வாசனையை கொடுக்கிறாரு. நீ போய் ஊசி போட்டா தான் புண்ணு ஆறும். இந்த வாசனை இழுத்து வந்துருச்சா?
என்னை இழுத்துக்கொள்ளாம உமக்கு முன்பாக ஓடி வருவோம். அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் இருக்கணும் அந்த வாசனையினால் நினைச்சணும். இப்போ ஆப்போசிட்டான ஒரு வாசனை நான் காட்ட போறேன். இது என்ன வாசனை வாசிப்போமா? ஆதியாகமம் 34வது அதிகாரம் 30வது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு அவருடைய 2 பசங்க என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய சகோதரி தீனால கெடுத்துறாங்க. அதனால 30வது, அப்பொழுது யாக்கோபு சிமியோன் லேவியை பார்த்து, இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானியர் இடத்திலும் பெர்சியர் இடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே. எப்படிங்க வாசனையை கெடுக்கிறது? நான் இருக்கேன், எங்க அப்பா டாக்டர் லைசாண்டர், நான் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா என்ன சொன்ன, லைசாண்டர் மகனாடா இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்றாங்க. வாசனை, எங்க அப்பா இந்த ஊர்ல வாழ்ந்து ஒரு நல்ல வாசனையை உண்டு பண்ணியிருந்தார், நான் அதை கெடுக்க கூடாது. இதைத்தான் இங்க பாக்குறோம். சொல்றாரு, என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணிருக்கு. நம்ம வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நாமம் கெட்டு போக கூடாது. சரி, இந்த வாசனையை ஆண்டவர் எப்படி இதை ருசிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரத்துக்குள்ள வாங்க. ஆதியாகமம் 8 இப்ப நோவா எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஜலபரலையும் முடிஞ்சிருச்சு. இப்ப வெளியே வரணும். வெளியே வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19வது வசனத்துல 20வது வசனம், அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பிறகளையும் தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்திலும் தகன பலியிட்டார். கர்த்தர் வாசனையை, சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். யோசிச்சு பாருங்க, இது ஒரு அருமையான ஒரு கதை. ஆண்டவருக்கு ஒரு கோபம், இந்த ஜலத்தை எல்லாம் அழிச்சிட்டார். இப்ப நோவா வெளியே வர்றார், அந்த பலிபீடம் கற்றார். ஆண்ட வீட்டுல நல்லா சமையல் நடந்துகிட்டு இருக்கும். எப்ப இந்த வாசனை ரொம்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உபவாச கூட்டம் வைப்பாங்க. சரியா, நான் நிறைய உபவாசம் கூட்டம் முந்தி இப்ப அந்த உபவாச கூட்டத்துல ஒரு 12-12:30 ஆச்சுன்னா அங்க சமையல் டாம் டூம்ல நடந்துட்டு இருக்கும். இங்க உபவாசம் கூட்டம் நடந்துட்டு இருக்கு, அங்க சமையல் நடந்துட்டு இருக்கும். அந்த வாசனை வரும்போது மக்கள் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அது டென்ஷன் ஆகிற வாசனை. ஆனா இங்க ஆண்டவர் அந்த வாசனை நுகர்ந்து பார்க்கிறார். அப்ப பரிமள தைலத்தினால வருகிற வாசனையை ஆண்டவர் செய்யறாரா, நுகர்ந்து பார்க்கிறார். திரும்ப வசனத்தை வருமா, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல இதான் கீ வசனம். 2 கொரிந்தியர் 2வது, கிறிஸ்து இயேசுக்குள். முதல்ல நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கோமான கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் கேட்பேன், நீங்க உள்ள இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா? ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் போன்ல பேசுறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன், பிரதர் ஏறக்குறைய 5 வருஷம் கழிச்சு நீங்க என்ன கூப்பிடுறீங்க, கிறிஸ்து உள்ள இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா? உள்ளதான் இருக்கேன் பிரதர் அப்படின்னாங்க. ஏன்னா முன்னாடி வர என்கிட்ட அடிக்கடி போன்ல பேசுவாரு, இந்த மெசேஜ்ல உள்ள வந்துருவாரு. ஆனா காணணும்னு அனுப்பி எப்படி இருக்கு, நீங்க உள்ள இருக்கீங்களா வெளியில இருக்கீங்க. அதான் கிறிஸ்து இயேசுக்குள் எப்பொழுதாவதா எப்போதா கிடையாது, ஒரு வாரத்துக்கு ஒருக்காவா கிடையாது. உங்க வாழ்க்கைய எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க நடந்து போறீங்க, வீட்டுல இருக்கிறீங்க, வெளியே போறீங்க, எல்லாருடைய கண்களும் உங்க மேல இருக்கும். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எங்களை நம்ம எதுக்காக வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சந்தோஷமா அந்த அனுபவிக்கிறதுக்காக கிடையாது. எல்லா இடங்களிலும் நான் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், என்னுடைய பிரச்சனையை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் எந்த ஆஸ்பத்திரி இருந்தேனோ அதே ஆஸ்பத்திரியில் இன்னும் இருக்கு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யார் கூட எல்லாம் பாவம் செய்தேன்னா அவங்க இன்னும் அங்கதான் இருக்காங்க. ஆனாலும் அதே இடத்துல வாழ்ந்துக்கிட்டு, அதே இடத்துல இருந்துகிட்டு வெற்றி சிறக்க பண்ணிக்கணும். வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனை, அறிவின் வாசனை. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எங்க பிரதர் ஆரோக்கிய வயசுக்கார் முந்தி திருதான் ஒரு போன் அடிப்பார், சார் இந்த வசனத்துக்கு என்ன சார் விளக்கம் அப்படின்னு கேட்பார். நான் பைபிள் இருக்கும், பைபிள் இருக்காது, எப்ப அது முந்த வசனத்தை பாரு, இந்த வசனத்தை பாருன்னு சொல்லி நான் அந்த விளக்கத்தை சொல்லுவேன். அவர் ஏன் எங்கிட்ட கேட்கிறாருன்னா, எங்க போதகருக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி. எல்லா இடங்களிலும் டைம் எல்லாம் முக்கியம் கிடையாது, எங்கனாலும் அங்க ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். யாரெல்லாம் உங்களால்
மகிமைப்படும்படிக்கு வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் மகிமைப்படும். இதுதான் கீ வசனம். இந்த வசனத்துல நம்ம அடுத்து தொய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க போறோம். அந்த சூழ்நிலையில வாசிப்போமா? அடுத்து பாருங்க 16 வசனம். இதுதான் சூழ்நிலை. 16 வசனம் பாருங்க. கெட்டு போர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதாவது மரணம். கெட்டு போர்களுக்குள்ளே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவங்க நம்மளை கெட்டு போக வச்சிருவாங்க. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல மரணத்திற்கு எதுவான மரண வாசனையும் ரட்சிக்கப்பட்ட ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இதை என்னன்றது உங்களுக்கு புரியறதுக்கு வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுமா? அப்போஸ்தலர் 5:12. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சூழ்நிலை தெரிஞ்சாதான் முடியும். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 12வது வசனம். சரி, இப்ப பரிசுத்தவான் இறங்கிட்டாரு. எல்லாருக்கும் வல்லமை கிடைச்சிச்சு. வல்லமை கிடைச்சி எல்லா யூதர்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பேதுருடைய பவர் அங்க காட்டுறாங்க. 14 வசனம். அப்போஸ்தலர் 5 திரளான புருஷர்கள் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகம். இது சாத்தானுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா எப்ப ஆண்டோடைய வாசனை வீசிக்கிட்டே இருக்கிறோம், அட்ராக்ட் ஆறாங்க. என்னை இழுத்துக்கொள்ள ஓடி வரும் நானா, திரளான புருஷன் ஓடி வராங்க, அதிகமா சேர்க்கணும். 15 வசனம். இதுதான் பிணியாளிகளை படுக்கைகளை மேலும் கட்டில் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகிலே அதை நிழலாகியும் அருமையில் படும்படி வெளியில. பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டா சுகம் கிடைக்குது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும். இதுதான் பேதுரு நடந்து போகும்போது. பேதுரு பின்மாற்றத்துக்கு போனாரு, அதெல்லாம் வேற. ஆனா ஆண்டவர் அவரை உபயோகிக்கிறார். சுற்றுப்பட்டணிலிருந்து திரளான ஜனங்கள், பிணியாளிகள், அசுத்தாவியால் பாதிக்கப்பட்டவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஒரு பக்கம் நடக்கும் பொழுது கெட்டு போவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. பாருங்க, அப்பொழுது இந்த கெட்டு போற பிரதான ஆசிரியர்கள் தான். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அவனோடு கொண்டு சதிசேரும் சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலரை பிடித்து பொது அரசியல் வச்சாங்க. ஒரு பக்கம் நற்கம வாசனை அப்படியே வீசிக்கிட்டே இருக்கு. எங்கெல்லாம் வீசுதுன்னா நியூஸ் போயிட்டே இருக்கு. ஏன் இங்க பேதுரு இருக்காரு, அப்போஸ்தலர் இருக்காங்க, போய் அவன் நிழல் பட்டாலே போதையா சுகம் கிடைச்சுன்னு சொல்லி அந்த அளவுக்கு வாசனை வீசிக்கிட்டே இருக்கு. வர்றாங்க, சுகம் கிடைக்குது. சாத்தான் விட மாட்டான், அவளை கொண்டு போய் ஜெயில வச்சிடும். இப்ப நம்ம என்ன நினைப்போம்? எதுக்குப்பா இந்த வம்பு? நம்ம சத்தம் காட்டாம உள்ளதை சாப்பிட்டுக்கிட்டு கம்முன்னு இருந்தவனா அந்த பிரச்சனை கிடையாது. எங்கெல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. தேவனுடைய வாக்குத்தத்தம்ங்கிற வசனத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளை நாங்கள் அறிந்து இன்னும் அதிகமாக நாங்கள் உண்மை கிட்டி சேர உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.